குருவுடைய வீடாவே அந்த மீன ராசி வந்ததுனால அது வந்து ஒரு சுபத்துவமான ராசி. இந்த மீன ராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகம்ன்றது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்நியர்கள், மாற்று மொழி, மாற்று மதம் சார்ந்தவங்களுடைய ஆதரவு நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டாலே வாழ்க்கையில் ஒளி பிறந்து வாழ்க்கை இனிதா மகிழ்வா போக ஆரம்பிச்சிடும். காஞ்சி காமாட்சி அம்மனை பிடிச்சவங்க வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சே தீர்வாங்கன்றது எந்த சந்தேகமும் வேண்டாம். உலகெங்கிலும் வாழும் அன்பார்ந்த ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் வரும்போது அதை நம்ம சமாளிக்கப்படக்கூடிய, நம்ம கஷ்டப்படுறது கஷ்டம் வரதான் செய்யும், கடந்து வாங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துலேருந்து கடந்து வரக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் மிகப்பெரிய துயரங்களாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை, துயரங்களை எளிமையாக கடந்து வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு வழிபாடு அவசியம், பக்தி அவசியம். பக்தியும் வழிபாடும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வந்து பஞ்சு போல் காணாம போயிடும். அப்படின்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான தெய்வ வழிபாடை பரிந்துரையை கொடுக்க போகிறேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடை சொல்ல போகிறோம். இது கம்ப்ளீட்டாக 12 ராசிக்குமான பெண் தெய்வ வழிபாடு. இந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்ல போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இது பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகளில் 12வது ராசியாக வரக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட குண இயல்புகளை பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை வரும், அதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன வழிபாடு, யாரை நீங்கள் வழிபடணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அதாவது இந்த 12 ராசிகளில் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளில் இந்த மீன ராசிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து 12வது வீடு, கடைசி வீடு, மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மோட்சஸ்தானமாக வரக்கூடிய காலபுருஷனுக்கே 12வது வீடாக வரக்கூடிய அந்த ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான். ஸோ குருவோடைய வீடாகவே அந்த மீன ராசி வந்ததுனால அது வந்து ஒரு சுபத்துவமான ராசி. 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் சுபத்துவ தன்மையில் இருக்கணும். 12ஆம் இடம் எப்பயுமே எந்த ராசிக்காரர்களுக்கும் எந்த லக்னத்துக்காரங்களுக்கும் கிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். 12ஆம் இடத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. ஸோ அந்த வகையில் 12ஆம் இடம் இங்கே குருவோட வீடாக வந்து அந்த வீட்டில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம், ஆக 9 பாதங்களும் 3 நட்சத்திரங்களும், அதாவது புதனுடைய நட்சத்திரம் ரேவதி, சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, குருவுடைய அந்த ராசி அதிபதி குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி ஒரு பாதமும் அங்கே இருக்கும், 4ஆம் பாதம் அங்கே இருக்கும். ஸோ இப்படி சனி, அப்புறம் புதன், அடுத்ததாக குரு, இந்த 3 கிரக சேர்க்கையில், இது 3 கிரகங்களுமே ஆன்மீகம், அதீத ஞானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ அப்படி தொடர்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடு. ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறை பக்தி அப்படின்றது நிறைய இருக்கும். சக மனிதர்களை ஏற்றத்தாழ்வு பார்க்காம, சாதி மதம் அந்த மாதிரிலாம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த பாகுபாடு இல்லாமல், வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட பெரிய மரியாதை கொடுக்கக்கூடிய, ஒரே மாதிரியான மரியாதை எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் கொண்ட, ஒரு நல்ல ஒழுக்கங்கள் கொண்ட ஒரு சிறந்த ராசி அப்படின்னா மீன ராசிக்காரர்களில் சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் குரு அப்படிப்பட்ட தன்மைகள் கொண்டவர் தான். யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கூடுமான வரைக்கும் வளவள குலவலன்னு பேசுகிறவங்களா இருக்க மாட்டாங்க. ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய விஷயங்களை பேசிட்டு அதில் சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உறவுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொந்த பந்தம் எல்லாத்துக்குமான விஷயங்களை செய்யணும், எல்லாத்துக்கும் தேவையான சகோதர உறவுகளுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுலாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடியவங்க யாருன்னா நம்ம மீனராசிக்காரர்கள் தான். இந்த மீனராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகம்ன்றது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்நியர்கள், மாற்று மொழி, மாற்று மதம் சார்ந்தவங்களுடைய ஆதரவு நிறைய கிடச்சிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து நல்ல தொழிலாளர்கள் அமைவாங்க. பொதுவாக வந்து எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸுக்கு நல்ல ஸ்டாஃப் கிடைக்க மாட்டாங்க, நம்பிக்கையான ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கிட்ட வேலைக்கு வரவங்கள்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அன்பு பாராட்டி அண்ணன் தம்பி மாதிரி மாறி, சார் என்ன சொன்னாலும் செய்வேன்ற அளவுக்கு அவங்க அப்படி ஒரு ஆட்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அப்படியான நிறைய நண்பர்களை, நல்ல மனிதர்களை தனக்கான ஒரு நபர்களாக சப்போர்ட்டிவாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு, மனை, வண்டி, வாகனம், நிலம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் திருமணம், இந்த விஷயங்களில் தான், லைஃப் பார்ட்னர், இந்த விஷயத்தெல்லாம் பிரச்சனைகள்ன்றது கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து வழிபட வேண்டியவங்க வந்து காஞ்சி காமாட்சி அம்மன். காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டாலே வாழ்க்கையில் ஒளி பிறந்து நீங்கள் என்னென்ன விஷயத்தை செய்யலாம், என்னென்ன விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவு கிடச்சி வாழ்க்கை இனிதாக மகிழ்வாக போக ஆரம்பிச்சிடும்.
அதனால் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சரி, காஞ்சிபுரத்திலே இருந்தால் போய் நேராக போய் கும்பிடுங்க. தூர தேசத்தில் இருக்கோம், தூர நாட்டில் இருக்கோம், வேறு ஊரில் இருக்கோம், இமீடியட்டாக போய் கும்பிடலாம் முடியாது அப்படின்னா, நீங்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நேரில் போய் கும்பிடுங்க. அது நல்லது தான், தப்பு கிடையாது. கூடுமான வரைக்கும் அவங்கள மனசில் நினச்சி நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிடுங்க. காஞ்சி காமாட்சி அம்மனை பிடிச்சவங்க வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சே தீருவாங்கன்றதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். குறிப்பாக மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் எதுவோ அதன்படி வாழ்க்கை அமைய, உங்கள் விருப்பங்கள் எதுவோ அதன்படி அந்த விருப்பங்களை அடைஞ்சு வெற்றியோட மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்கிறதுக்கு காஞ்சி காமாட்சியோட அருள் பரிபூர்ணமாக தேவை. காஞ்சி காமாட்சி அம்மனை பிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வெற்றியாளராக, ஒரு சாதனையாளராக நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசியில் இருக்கவங்களுக்கும், ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பரிந்துரைத்து சொல்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் விலகி நிம்மதியாக, சந்தோஷமாக உங்கள் அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும், தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத அடிப்படையில் தான் இந்த தெய்வ வழிபாடை உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய் போல். நம்ம தந்தைகிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தான் நமக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும். அவர் 1000 கேள்வி கேட்பார், ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தாய் தான் ஒரு பிள்ளை ஒன்று கேட்டுச்சுன்னா இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அன்னையை பிடிக்கும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து இனிமையாக சந்தோஷமாக பயணிக்க முடியுன்றது அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் வந்து இது தவறாமல், இது வந்து ஏதோ காரணம் இல்லாமல் சொல்லியிருக்கோன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இயல்பாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சு தான் அதுக்கேற்ப தான் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் செய்திருக்கிறதுனால அந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களையும் நீங்கள் எளிதாக கடந்துட முடியும். இனிமேல் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இனிமேல் உங்கள் பிரச்சனை வரப்போகிறது இல்லைன்னு நான் சொல்ல வரல. வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யுன்றது அது எழுதப்படாத விதி. எழுதப்பட்ட விதின்னு கூட வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதுக்கான தைரியமும் தெம்பும், அந்த பிரச்சனையை நம்ம வந்து தெளிவான பார்வையில் அணுகி அந்த பிரச்சனைக்கான ஆணி வேற கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல்களை வர்றதுக்கான வழியை காட்டக்கூடியது தான் இந்த தெய்வ வழிபாடுகள். ஸோ வழிபாடு, பக்தி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம சரியான இடத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு சீக்கிரமாக நல்ல பலனை கொடுக்குன்ற வகையில் நம்ம தெய்வ வழிபாடுகளை உங்களுக்கு பரிந்துரைச்சிருக்கிறேன். ஸோ அந்த தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய சிக்கல்கள்லேருந்து மீண்டு ஜெயிச்சு எப்பயுமே ஒரு மனம் குழப்பமற்ற ஒரு நிதானமான நிலையில் இருக்கும்போது நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் துணையாக இருக்கும். மன நிதானம் அப்படின்றது, மனப்பக்குவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நோயினே சொல்லலாம், மனநோய். அது மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவில்லாதது தான். நமக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா பக்தி வரணும். பக்தியை நம்ம யார்கிட்ட காட்டணும் அப்படின்னா அதுக்கான வழிபாடு முறைகளை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கான தெய்வத்தை தொடர்ந்து பிடிச்சி வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை உங்களுக்கான வெற்றிக்கான ஏணிப்படியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் என்னோடய கண்டுபிடிப்புலேருந்து சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். சித்தர்கள் சொன்ன மூல நூல்கள் அடிப்படையிலையும் இது எல்லாமே என்னுடைய ஜோதிட பலன்கள் எல்லாமே சித்தர்கள் கொடுத்த மூல நூட்கள்லேருந்து எடுத்து சொல்லக்கூடிய குறிப்புகள் தான். அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களுடைய சங்கடங்களெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருத்தரும், நான் சொன்ன வழிபாடுகளை செய்ய போகிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மட்டுமே இருப்பீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன்.